So in this video, we are going to discuss about time and work. So first problem is A can do a work in 15 days. So ஒரு A வந்து 15 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறோம், ஓகேவா? ஸோ B வந்து 20 டேஸில் முடிக்கிறோம், சரியா, ஒரு வேலையை. ஸோ அந்த வேலை வந்து எவ்வளோ வேலை அப்படிங்கிறத வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 15க்கும் 20க்கும் உடைய எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 × 4 வந்து 60ன்னு கிடைக்கும் அதோட எல்சிஎம். ஸோ இப்போ 60 தான் உன்னோட டோட்டல் ஒர்க், சரியா? ஸோ 60 தான் உன்னோட டோட்டல் ஒர்க்கு, ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் ஒர்க்கை வந்து ஏ வந்து 15 நாளில் முடிக்கிறான் அப்படின்னா ஒரு நாளுக்கு அவன் எவ்வளோ வேலை பார்த்துருப்பான் அப்படின்னா 1 day ஒர்க் ஆஃப் ஏ. சரி, 1 day ஒர்க் ஆஃப் ஏ என்னது 4 தான் முடிச்சிருப்பான், சரியா? ஸோ அதே மாதிரி பி வந்து எவ்வளோ இது முடிச்சிருப்பான், 3 இது முடிச்சிருப்பான், சரியா? அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வேலை. 7 இதை வந்து 7 ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க அவுட் ஆஃப் 60 ஒர்க்ஸில், சரியா? ஒரு நாளுக்கு வந்து இந்த 7ங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தே ஒர்க் ஆன் இட் டுகெதர் ஃபார் 4 days. ஸோ ஒரு நாளைக்கு 7 முடிக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னா 4 நாளைக்கு எவ்வளோ முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 4 நாளுக்கு வந்து 28ங்கிற வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ தென் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் லெஃப்டஸ். ஸோ 60ல் 28 முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32 இருக்கும், சரியா? ஸோ ஃப்ராக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 32 / 60. அதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், 16/30 8/15, இல்லையா? ஸோ அதான் ஆன்சர். So second question, so A can lay a railway track between 2 given station in 16 days. ஸோ A வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கை 16 டேஸில் லே பண்ணி முடிக்கிறான், சரியா? B வந்து 12 நாளில் அதே வேலையை முடிக்கிறான். ஸோ மொத்த வேலை எப்படி கால்குலேட் பண்ணணும், மொத்த வேலை கால்குலேட் பண்ணனாலே நீங்கள் எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 16 48ங்கிற வேல்யூ வருது. இப்போ 48ங்கிறது தான் அந்த டோட்டல் ஒர்க்கு, சரியா? அந்த 48ங்கிறத வந்து ஏ வந்து ஒரு நாளுக்கு எவ்வளோ இதை முடிப்பான்னு பார்த்தீங்கன்னா 3 தான் முடிச்சிருப்பான், சரியா? ஒரு நாள் ஒர்க்கு வந்து 1 day ஒர்க் வந்து ஏ வந்து 3. அதே மாதிரி பியோட 1 day ஒர்க் வந்து 4, சரியா? ஏன்னா 14 / 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 4 வந்துடும், சரியா? ஸோ அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சி தே டிட் த ஜாப் ஒன்லி இன் 4 days, சரியா? ஸோ அப்போது இந்த 48ங்கிற டோட்டல் ஒர்க்கு வந்து 4 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அப்போது அவங்க வந்து அப்போ 4 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம், 48 / 4, இல்லையா? இப்போ 48 / 4ங்கிறது என்ன, 12. ஸோ இப்போது அந்த 48ங்கிறது என்னோட டோட்டல் ஒர்க் அப்படின்னா அந்த 48 வந்து வித் ஹெல்ப் ஆஃப் சி வந்து 4 நாளில் முடிச்சிடறாங்க அப்படின்னா, ஸோ இப்போது 4 நாளில் முடிச்சிடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளவு அப்படின்னா 12, சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 day ஒர்க் வந்து என்ன சொல்லியிருக்கான் 3 4 அப்புறம் வந்து 12 வரணும் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே 5 ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 5 அப்படின்னா 5 × என்ன பண்ணால் 48 வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி, சரியா? அதாவது சி வந்து 48/5 அதன் அர்த்தம். ஸோ 48/5னா இட்ஸ் இஸ் நத்திங் பட் 9 3/5, இல்லையா? 45 48/5. ஸோ அதான் ஆன்சர். So fourth problem, so A can do a piece of work in 20 days, B in 30 days, C in 60 days, சரியா? ஸோ அப்போது உங்களோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 120 தான் டோட்டல் ஒர்க்கு. அப்போது ஏஸ் 1 day ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க் வந்து 6ங்கிறது, இது வந்து 4, இது வந்து 2, சரியா? ஸோ இன் ஹவு many days A can do the work if he is assisted by the help of B and C on every 3rd day. ஸோ ஃபஸ்ட் டே யார் ஒர்க் பண்ணுறா, ஏ தான் ஒர்க் பண்ணுறான். செகண்ட் டே வந்து ஏ தான் ஒர்க் பண்ணுறான். 3rd day வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏவும் ஒர்க் பண்ணுறான், பிசியும் ஒர்க் பண்ணுறாங்க, சரியா? அப்போது அவன் 3 நாளில் எவ்வளோ ஒர்க்கை முடிக்கிறான் அப்படின்னா 3 நாளோட ஒர்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 18 20 24, சரியா? 3 நாளில் 24 ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா
எவ்வளோ நாளில் 120 முடிப்பான் அப்படிங்கிறத கணக்கு. சரியா? 3 நாள் ஒர்க்கு வந்து 3 days ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 24. ஓகேவா? அப்போ எனக்கு ஒர்க்கு வந்து எவ்வளோ இருக்குது, 120ன்னு வரணும். ஸோ 120ன்னு வரணும் அப்படின்னா இன்ட்டு 5 பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போது 3 × 5 போட்டிங்கன்னா 120 வந்துடும். சரியா? 3 × 5 என்னது 15 days. அதாவது 3 நாள் ஒரு ஒர்க் வந்து 24. அதே மாதிரி 6 நாள் ஒர்க் வந்து என்னது, 6 நாள் ஒர்க் வந்து 48 இல்லையா? அதே மாதிரி 9 நாள் ஒர்க் என்னது, 9 நாள் ஒர்க் வந்து திருப்பி ஒரு 24 போட்டிங்கன்னா 72 வரும் இல்லையா? திருப்பி ஒரு 12வது நாள் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும், 96 வரும். திருப்பி 15வது நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 120. சரி, அதான் கணக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்ளம். A is thrice as good as workman as B and therefore it is able to finish a job in 60 days less than B. Working together they can do it in a day அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது A is thrice as good workman as B அப்படின்னா B வந்து 3 நாளில் பண்ண வேண்டிய வேலையை வந்து A வந்து ஒரே நாளில் பண்ணிடுவான். அதான் கணக்கு. சரியா? ஸோ therefore there is able to finish a job in 60 days less than B அப்படிதான். ஸோ அப்போது இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா ஏ வந்து 60 days லெஸ் தேன் இதே கம்மி பண்ணிடுவான், முடிச்சிடுவான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது 3x - x இல்லையா? ஸோ அவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 60 days அப்படின்ட்டு. ஸோ அப்போது 2x என்னது, 2x is equal to 60, x is equal to 30 இல்லையா? ஸோ அப்போது இவன் வந்து எவ்வளோ நாளில் பண்ணுறான், இவன் வந்து 90 நாள் எடுத்துக்கிறான், இவன் வந்து 30 நாள் எடுத்துக்கிறான். ஸோ இவங்களோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து 60. சரியா? அப்போ டோட்டல் டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? டோட்டல் டேஸ் இவன் அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கணக்கு. ஸோ இப்போது 90, 30 அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்னது, டோட்டல் ஒர்க் வந்து ஸோ 10 போட்டிங்கன்னா 3, 1. ஸோ அப்போது டோட்டல் ஒர்க்குங்கிறது வந்து 90 இல்லையா? ஸோ அப்போது இவன் ஒரு 1 day ஒர்க் வந்து 1, இவனோட 1 day ஒர்க் வந்து 3 இல்லையா? ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கிற வேலை என்னது, 90 / 4 இல்லையா? ஸோ ஒரு நாள் ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க் 90, இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு நாள் ஒர்க் வந்து 4 இல்லையா? ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 45 / 2. ஸோ ஆன்சர் இஸ் 22, 1/2 இல்லையா? 44, 45/2. So 6th problem, A alone can do a piece of work in 6 days இல்லையா? B alone can do a piece of work in 8 days இல்லையா? ஸோ இவங்க வந்து இவங்களுக்குரிய சம்பளம் ஏக்கும் வீக்கு உரிய சம்பளம் பார்த்திங்கன்னா 3200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போது எங்களோட டோட்டல் ஒர்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோட்டல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா 6, 8ன்னு போட்டிங்கன்னா 2, 3, 4, 12, 24. 24ங்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு. சரியா? 24 தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ இவங்களோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1 day ஒர்க் வந்து 4 and 3 இல்லையா? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் சி தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days அப்படின்னா 24 வந்து 3 வகுத்திங்கன்னா 8ன்னு வருது. சரியா? ஸோ இப்போ ஏ வந்து 4 நாள் ஒர்க்கு, பி வந்து 3 நாள் ஒர்க்கு, இப்போ 8ன்னு வரணும். அப்போ சியோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1 day 1 day 1 தான் முடிக்கிறான். அப்போது சியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 6 × 4 வந்து 24, 8 × 3 வந்து 20, 6 × 4 24, 8 × 3 24. அப்போ இவனோட இது வந்து 24ன்னு வரும், 24 days. சரியா? ஸோ அப்போது இவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:3:1 தான் இருக்குது. சரியா? ஏ, பி, சி. ஏவோட ஒரு நாள் ஒர்க்கு 4, பியோட ஒரு நாள் ஒர்க்கு 3, சியோட ஒரு நாள் ஒர்க்கு 1. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த 3200 ஸ்பிட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ அப்போது இது எவ்வளோ ஸ்பிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/8 இல்லையா? 4 + 3 + 1 is 8 into 3200 போட்டிங்கன்னா வில் கெட் 400. அதான்
So seventh problem, A can do a piece of work in 4 days and 4 hours, சரியா 4 hours, and B plus C in 3 hours, சரியா, and A plus C in 2 hours. ஓகேவா? So how long will it take B to do the work? Yeah. ஸோ இப்போது இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? You will get A plus B plus C. இல்லையா? A plus B plus C, that is nothing but 7 hours. சரியா? மைனஸ் A minus A plus C போட்டிங்கன்னா you will get B இல்லையா? ஸோ அது வந்து எத்தனை வரும்? How long will we can take to complete that? சரி, இந்த ஒன்று 1/4 1/3 ஃபார்மோ. சரி, ஸோ A ப்ளஸ் B ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்னா 1/4 ப்ளஸ் 1/3 வரும். சரியா? ஸோ மைனஸ் A ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா மைனஸ் 1/2 வரும். ஸோ இது சால்வ் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? நம்மளுக்கு வந்து 4 12 இல்லையா? 12 தான் எல்சிஎம். ஸோ 3 + 4 - 6ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 1/12. ஆன்சர் வந்து 12 hours. So next 8th problem. So if 6 men and 8 boys do the work in 10 days, okay, then 26 men plus 48 boys will do the same work in in 2 days. சரியா? So how much the 15 men and 20 boys will do the work அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36m + 48b is equal to 6/10 வரும். ஸோ இதே 26m + 48b 1/2 வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10m is equal to 6/10 - 1/2. ஸோ 5 போட்டிங்கன்னா 1/10 வருது இல்லையா? ஸோ m is equal to 1/100. ஸோ m 1/100 அப்படின்னா 8b is equal to 1/10 - 6/100 இல்லையா? ஸோ இப்போது வந்து 4/100 மாறிடுது. ஸோ 4/100னா B is equal to 1/50 200 இல்லையா? ஸோ 1/200. ஸோ இப்போ 15 men and 20b எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 15m + 20b எப்படி சால்வ் பண்ணீங்க? 15/100 + 20/200 இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3/20 + 1/10 இல்லையா? ஸோ 7/20. சரி, 5/20 தான் ஆன்சர். தட் இஸ் நத்திங் பட் 1/4. ஸோ இட் வில் டேக் 4 days to complete the work.